ராம் நாராயண் ராம். ஒரு விஷயத்தை நினைவில் கொள். நிலைப்படி யாருக்கு எந்த மந்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பொறுத்து தீட்சை அளிக்கப்படுகிறது. இங்கே வந்த சாதகர், மகான், அவதார், சித்த புருஷர் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரின் மந்திரமும் தனித்தன்மையுடன் ஒரு வேலை செய்கிறது. நீங்கள் பெற்ற மந்திரத்தால் உங்களுக்கு இனி பிறவி எடுக்க வேண்டியதில்லை. இந்த குழப்பத்தில் மீண்டும் விழ வேண்டியதும் இல்லை. ஏனெனில் சமுத்திரத்தில் செல்வது ஒரு விஷயம், ஆறு, குளம் போன்றவற்றில் செல்வது வேறு ஒரு விஷயம். ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்த தன்மை இருக்கிறது. ஜனனத்திலேயே குருவாக பிறந்தவரிடமிருந்து தீட்சை பெறும்போது பிறகு இந்த சக்கரங்களில் சுற்றி செல்ல வேண்டியதில்லை. எல்லாமே ஒரு சக்கர மாதிரி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது.